ஹலோ காய்ஸ், ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த 25 எடிஷனுக்கான டியூக் 200 TFT மாடல் வந்து இருக்குது. இந்த வண்டியோட ஒரு கம்ப்ளீட்டான டெஸ்ட் ரைட் ரிவ்யூ தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். நான் எடுத்த கலர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் டியூக்கோட பழைய கலரு. ஆக்சுவலாக இப்போ இதிலே ப்ளூ கலர் வர மாதிரிலாம் ஒரு வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கலர் பொறுத்த வரைக்கும் ஆரஞ்ச் பிளாக் வெர்ஷன் இது. எஸ், ஸ்டில் எந்த மாற்றங்களும் இல்லை. டிசைன் வைஸ் வந்து பைக்கோட அவுட்லுக்ஸில் பழைய டியூக் 200 எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு லுக்கை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஒரு வித்தியாசம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம், 390யோட லைட்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இருக்க 390 கிடையாது, இது வந்து பழைய 390யோட லைட்டு. இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த லைட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க பைக்கில், இந்த பைக்கில் மட்டும்தான் வருது. இப்போ இருக்க 390க்குலாம் டிசைனே வேறு மாதிரி வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு சீட் நல்ல ஒரு டூரிங் சீட்டு, ஹார்டாக இருக்குது. எடுத்தோடனே அப்படியே அமுங்கலை, ஒரு மாதிரி நமக்கு வந்து அந்த குஷனிங்லாம் இல்லை, டீசெண்டாக இருக்குது. சுவிட்ச் கண்ட்ரோல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் TFT ரெடி டு ரேஸ். அடடா, அழகாக இருக்குங்க, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. கில் சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இதில் பேசிக்காக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணால் தான் தெரியும். ABS பொறுத்த வரைக்கும் ரோட் மோடில் இருக்குது. ஸோ இதில் செட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஜஸ்ட் மெனு, ABS மோடு தான் ஃபஸ்ட்டு. ABS வந்து இப்போ ரோட் மோடு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரோடு, தென் நெக்ஸ்ட் என்னது, ரோட் மோடு மட்டும் தான் இருக்கும் போல். சரி, ரைட்டு. அப்படியே ரிட்டர்ன் வந்தோம்னா பேசிக்காக பைக்கோட இன்ஃபோ எல்லாமே கொடுத்துருக்காங்க, செட்டிங்ஸு. ஸோ சேஞ்ச் ஆகிறது எல்லாமே நம்ம ரிவ்யூ வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து பைக்கை ரைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா? RPM அதிகமாகும்போது அந்த மீட்டரே ஃபுல்லாக ரெட் கலரில் ஆகும். இந்த TFTயில் அதுதான் ஒரு ஸ்பெஷலே, தெரியுதுங்களா? ஓகே, மிரர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஷோ நல்லா இருக்குங்க. டியூக் 200 அந்த 200 தான். இனிஷியல்ஸ் வந்து முன்ன அளவுக்கு கிடையாது, அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன்ஸில் உங்களுக்கு இனிஷியல்ஸ் பிரிச்சுட்டு பறக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் த்ராட்டில் கொடுத்தோன்னே இந்த ரெஸ்பான்ஸ் இருக்குது இல்லையா, அது. ஆனால் அது வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரெண்டாவது, லோ கியர்லாம் ஸ்டால் ஆகாது. ஆக்சுவலாக எப்படின்னா, இப்போ நான் 3rd கியர் இல்லையா, இதில் வந்து நான் லோ ஸ்பீட் மெயின்டைன் பண்ண முடியாது. பிக்கப் அந்த 1 செகண்ட் லேக், அது டியூக் 200ல் இந்த வெர்ஷன்ஸ் மாற்றும் போதே, அதாவது இப்போ நம்ம ஓட்டிகிட்ருக்க இந்த நியூ எடிஷன் மாற்றும் போதே இந்த ஒரு பிக்கப் லேக் வந்து இருக்கும். நல்லா இருக்குங்க ஓட்டுறதுக்கு. என் பைக் ஓட்டிட்டு நான் டியூக் 200 ஓட்டுறப்போ ஏதோ அப்படியே இப்படி க்ராஸாக உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீலு. ஆக்சுவலாக பைக் டிசைனே அப்படி தான். நல்ல கமாண்டிங்கான பொசிஷனில் இருப்பீங்க எப்பயுமே. அதாவது நல்ல அந்த ஸ்ட்ரீட் அந்த பொசிஷனில் இருப்பீங்க. கியரை டவுன் பண்ணியே ஆகணும். கியரு டவுன் பண்ணாமல் நீங்கள் கிளச்சை வந்து விட்டிங்கன்னா பைக் ஆஃப் ஆகிடும். அந்த ஸ்டாலிங் இஷ்யூஸ் டியூக்கில் இருக்கும். ஏன்னா இது வந்து ஹை ரெவிங் என்ஜின், உங்களுக்கு நல்ல ரெவ் பண்ணும், நல்ல டாப் ஸ்பீடு போகும். இனிஷியல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. டார்க் பேஸ்டு பைக் இல்லை, இது எல்லாமே வந்து பவர் பேஸ்டு பைக்கு. நல்லா மிரர்ஸ் வந்து நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க, நல்லா பெரிய மிரர்ஸாகவே இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மிரர் தான் இருந்துச்சாங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குதுங்க. ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு இந்த ஃபஸ்ட்டு இந்த இனிஷியல் பைக் எடுக்கும்போது அந்த ஒரு குட்டி லேக் இருக்குது. ஆனால் ஓட்ட நீங்கள் அதுக்கு மேனேஜ் பண்ணிப்பீங்க. ஏன்னா என்னோடய பைக் CB200X வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எப்படின்னா, அது வந்து நல்லாவே ஸ்டால் ஆகும். 3rd கியர்லேருந்து எடுத்தாலே போகும். இந்த மாதிரி அடிக்காது, டப்பான்னு அடிக்காது, ஆஃப் ஆகாது. ஆனால் இந்த வண்டி அப்படி இல்லை, அப்படியே உட்காரும். நீங்கள் த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா எடுத்தோன்னே 3000-4000 RPM தான் தலைவன். இல்லை, பஸ்ஸை கிராஸ் பண்ணிவிடுவோம். ஸோ வாட்ஸ் மை ஃபீல், என்ஜின் லுக்ஸ் ஓல்டு என்ஜின், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அப்பா, இந்த விஷயம்லாம் வண்டிக்கு பக்கா சூப்பராக இருக்குது. அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. வண்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது சொல்லப்போனால். டியூக் 200 ஒரு ரொம்ப லெஜெண்டரியான ஒரு நம்பர்ஸ். டியூக் 200 பொறுத்த வரைக்கும்
இதை விட அந்த பழைய BS3 BS4லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டையை கலப்போம், ரா பவர் ரா மிஷின். ஸோ இப்போ இருக்க BS6ஓட phase 2 எடிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பவர் ட்ராப் கண்டிப்பாக இருக்குது. ஃபுல் பவரில் இருக்குலாம் சொல்ல மாட்டேன். ஸோ கொஞ்சம் அந்த லேக் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க பைக் ஓட்டும்போது, ஒரு மினிமமாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அட் த சேம் டைம் பைக்கோட இஷ்யூஸ்னு அந்தளவுக்கு எதுவுமே கிடையாது, லைட்டாக பவர் ட்ராப் தான். 25 bhp ஸ்டில் இந்த பைக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 19 to 20 Nm ஆஃப் டார்க்கு. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட பவர் அண்டு டார்க் எல்லாமே எஸ், இது ஒரு பவர் பேஸ்டு மிஷின், உங்களுக்கு டார்க் பேஸ்டு கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அவ்வளோ பெட்டராக இருக்கும் உங்களுக்கு ஓட்டும்போது. ஸோ இதுதான் இதுக்கு ஒரு பெரிய விஷயமே. இந்த TFT வந்து ஒரு புது ஆடட் அட்வான்டேஜ் இந்த பைக்கை பொறுத்த இருக்குங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அந்த TFTலாம் கிடையாது. ஒரு இதுக்கு முன்னாடி அந்த குட்டி இதாக இருந்துச்சு. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா டியூக் 200ல் அந்த இதுக்கு முன்னாடி டியூக் 250ல் ஒரு LCD டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை தான் வந்து கொடுப்பாங்க நான் நினச்சிட்டு இருந்தேன். பட்டு அதுக்கு அப்படியே டிஃப்ரெண்ட்டாக நமக்கு வந்து TFT கொடுத்துட்டாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னை பொறுத்த வரைக்கும். ப்ரைஸ் ரேஞ்சஸ்மே உங்களுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் இந்த வண்டியில் இல்லை. ஸ்டில் அந்த ஓல்டு ப்ரைஸ் என்ன இருந்துச்சோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட நெருக்கி வருது. ஸ்லிப்பர் கிளச் இருக்குது, 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது, லிக்விட் கூலிங் இன்ஜின், உங்களுக்கு பவர்ஸ் அண்ட் டார்க்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு இது இருக்கும். ஸ்டில் நீங்கள் அதை ஒரு காலேஜ் அண்டு லோக்கல் யூஸ் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக் உங்களுக்கு வேணும். அட் த சேம் டைம் ஒரு பார்ஷியலாக நான் வந்து டூரிங் பண்ணுவேன் அப்படின்னா இது வந்து ஒரு ஆல் பேக்கேஜ் பைக் மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட. ஸோ இந்த பையன் பார்த்தது பார்த்தீங்களா, ஸோ எங்கே டியூக் ஓட்டினாலும் டியூக் இஸ் டியூக் தான். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாற்று கருத்துக்களே கிடையாதுங்க. இந்த ஆங்கிள் தான் பட்டாசாக இருக்குல்ல. ஒரு மாதிரி RPM நீங்கள் கிராஸ் பண்ணும்போது ரெவ் மீட்டர் தட்டும், ஒரு மாதிரி ரெட் கலரில் ஆகும். ஒன்றும் இல்லை, தெரியுதுங்களா? அந்த ரெவ் மீட்டர் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ரெட் கலரில் வரும். அது நல்லா இருக்குது இதில், இந்த ஃபியூச்சர்ஸில். TFTயில் அது இருக்கும். ஸோ டியூக் 200ல் இதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அதுதான் நைஸ், நல்லா இருக்குங்க. பைக் ஓட்டுறதுக்குமே நல்லா இருக்குது. அந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே டீசெண்டாக இருக்குது. இது 250 ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லோ ஸ்பீட்ஸ்லேயுமே நீங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு லென்த்தராக கொடுத்துருப்பாங்க, நல்லாயிருக்கும். 390 ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டாப் அண்ட் பவர், அது ஃபுல்லாகவே பவர் ஓரியன்டாக உங்களுக்கு போகும். அது இன்னும் சூப்பராக இருக்கும் இதை விட. பட் இட்ஸ் ஸ்டில் எ வெரி குட் மிஷின். 13.5 லிட்டர்ஸ் டேங்க்கு, மெட்டல் டேங்க்கு முக்கியமாக. இது ஒரு நல்ல ஃபியூச்சர் தான். USD ஃப்ரண்ட்டில், எஸ் ரியரில் மோனோஷாக்ஸ். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு அந்த ஓல்டு டைப் என்னவோ அதே தான். டக்குன்னு எனக்கு அந்த இதுக்கு தான் வந்து கை வரமாட்டேங்குது. ஓகே தலைவா. ஸோ மற்றபடி பைக்கோட அந்த டிசைன்ஸ் அண்ட் லுக்ஸில் அதிலலாம் எந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு எந்த ஃப்ளாஸும் கிடையாது. ஏன்னா டியூக்லேயே ஒரு பெஸ்ட்டு டிசைன்னா கண்டிப்பாக நான் இந்த 200cc வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு மிஷினுங்க இது. எனக்கு எப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது வந்து அப்படியே பக்கமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி இல்லை, என்னோடய பைக் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இதை நான் ரொம்ப நாள் கழித்து ஓட்டுறேன் டியூக் 200. ஸோ எனக்கு என்னமோ ரொம்ப பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்குது. நல்ல கண்ட்ரோல்டாக இருக்குது பைக்கு. ஈவன் நீங்கள் நல்ல ஹை ஸ்பீடில் ஒரு மேனுவரிங் பண்ணுறீங்க, ஒரு இடத்துல போய் இது பண்ணுறீங்கன்னா கூட இது வந்து பெட்டராக இருக்கும். அதுதான் டியூக் 200 ஆல்வேஸ் 200 அந்த மாதிரி தான். ஆனால் இருந்தாலும் இந்த டிசைனை விட அந்த பழைய கன்சோல் நிறைய பேர் மிஸ் பண்ணுவீங்க. பழைய டியூக் 200 டிசைனை வந்து மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா பழைய டிசைன் வந்து இதை விட குட்டியாக ரொம்பவே சின்னதாக பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அதோட கொஞ்சம் பெரிய பைக்கு. ஏன்னா ஃபியூவல் டேங்கோட கெப்பாசிட்டிலாம் இது கொஞ்சம் ஜாஸ்தி. 13 லிட்டர் கிட்டத்தட்ட இதோட கெப்பாசிட்டி வந்து வரும். ஸோ ஒரு நல்ல ரேஞ்ச் கிடைக்கும் உங்களுக்கு. மைலேஜ்னு பார்க்குறப்போ 30லேருந்து ஒரு 35ங்கிறது ஒரு டீசெண்டான மைலேஜாக இருக்கும். ஒரு 2.5 லட்ச ரூபா செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான பைக்காக கண்டிப்பாக நீங்கள் இந்த பைக் வந்து பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் தான் நிறைய பேருக்கு ஃபீல் ஆனாலும் இதோடைய இந்த என்ஜின் பர்ஃபார்மன்ஸை ஸ்டில் மற்ற எந்த பைக்காலையும் அந்த அளவுக்கு நம்மளால் நெருங்க முடியாது. இது லான்ச் பண்ணப்போ இந்த வண்டி தாங்க டாப்பு. இதை விட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரிஷ்மா இருந்தாலும் இதுதான் வந்து அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மான்ஸ்டர் அப்போலேருந்தே. ஸோ இந்த டிசைன் ஆஃப் என்ஜினுமே அவங்க வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அந்த பழைய என்ஜின் வந்துட்டு இருக்கிறது இதில் ஒன்றில் மட்டும்தான். ஸோ மேபி மாற்றலாம், கண்டிப்பாக மாற்றுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த மாடல் வந்து இருக்கும். இப்போ இதுலேருந்து இன்னொரு 4 மாதத்துக்கு இந்த மாடல் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ பார்க்கலாங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ தான் நண்பா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் இது ஒரு சின்ன அப்டேட் மாதிரி தான், இந்த கன்சோல் அப்டேட் எப்படி இருக்குன்ட்டு. மோஸ்ட்லி இந்த ரிவ்யூ வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க பைக் வந்து எப்படி இருக்குது, அந்த டிசைன்ஸு கன்சோல் வைஸில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம்.
ஸோ ஜஸ்ட் அது ஓட்டி பார்க்குற வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்குறது. ஸோ இதே மாதிரி நம்ம சேனல் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே நண்பா. ஸோ அவ்வளோதான் ஷோரூம் வந்துட்டோம். இந்த ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா சீலநாயக்கம்பட்டி ஷோரூம் தான், சேலம். ஸோ யா, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.